நயினார் நாகேந்திரன் ஓட்டல் ஊழியர்கள் 3 பேர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவாதம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தாம்பரம் ரயில் நிலையத்து வழியாக சுமார் 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு சென்ற விவகாரம் பணத்தை பதிவு செய்த சிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட நயினார் நாட்கள் 3,98,91,500 ரூபாய் கொண்டு சென்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதை பறிமுதல் செய்வதற்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஊழியர்கள் சதீஷ், பெருமாள் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி பாஜகவின் தமிழ்நாடு ஆட்சி செயலாளர் கேசவ விநாயகம், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். மேலும் ஹோட்டல் ஊழியர்கள் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க காவல்துறையும் சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை எதிர்த்து 3 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். அதில் சம்மன் மற்றும் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த வழக்கான நீதிபதி நேற்று முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் விதிமுறைகளுக்கு புறம்பாக வழங்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த சம்மனுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். சிபிசிஐடி காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் உரிய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் மனுதாரர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது என்றும், சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போதைய நிலையில் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிப்பது அல்லது சம்மனை ரத்து செய்தால் அது வழக்கு விசாரணையை பாதிக்கும். எனவே தற்போதைய நிலையில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்தார். மேலும் மனுதாரர்கள் சம்மனுக்கு நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.